சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் ஞான சம்பந்த பெருமான் அருளாலும் இங்க வந்திருக்க அடியார்களையும் வணங்கி இன்னைக்கு ஞான சம்பந்தரை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கோலக்கா பார்க்க போறோம். தோணிபுரத்துல இருக்கக்கூடிய அம்மையப்பர் மேல பாடி வழிபட்ட ஞான சம்பந்த பெருமான் அங்க இருக்க அந்தணர்கள்லாம் இவர் குழந்தையா இருக்க 3 வயசுல பாட ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாரும் வணங்குறாங்க. இவரை வணங்கி அவங்க தகப்பனார் தன் மகனை தோல்ல ஏத்தி தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றாரு. அன்னைக்கு ராத்திரி பொழுது போச்சு. பொழுது விடிஞ்ச உடனே திரும்பவும் தன் தகப்பனாரோட தோணிபுரத்துக்கும் அந்த தன் தனத்திலிருந்து பால் கொடுத்த அந்த தாயாரை வணங்குறதுக்கு கோலக்காவுக்கு புறப்படுறாரு. அந்த கோயில வளமா வந்து உள்ளே போய் இறைவன் முன்னாடி தாளம் விட்டு இந்த பதிகத்தை பாடிச்சான். சீர்காழிக்கு தென்மேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப அத தாளமுடையான் கோயில்னு சொல்றாங்க. முதல்ல இறைவனை மாசிலா நாயகர்னும் இறைவிய பெரிய நாயகின்னு கூப்பிட்டாரு, அழைத்தாங்கன்னு அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஆனா சம்பந்த பெருமானுக்கு இறைவன் தாளம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இறைவனை தாளபுரீஸ்வரனும் அம்மைய ஓசை கொடுத்த நாயகன்னு சொல்றாங்க. சம்பந்தர் தன்னோட பதிகத்துல இறைவனோட பெயரையோ இறைவியோட பெயரையோ எங்கே குறிப்பிடல. தங்கத்துல எப்பவுமே ஓசை வராது. ஆனா இந்த தாளத்துல ஓசை எழுந்தது ஒரு அதிசயம். அதுதான் இந்த இதுல ஓசை கொடுத்த நாயின்னு அதனாலதான் சொல்றாங்க. ஏன் அந்த ஓசை கூட கையால தட்டி தட்டி அந்த குழந்தைக்கு வந்து செவந்து போச்சான் கை. அதை பொறுத்துக்க முடியலையா. தாய் கருணை கடல் இல்லையா. அவ பாலை கொடுத்த தாய் தன்னோட குழந்தை அப்படி தட்டி தட்டி 3 வயசு புள்ள கை செவந்து போனோடனே தாளம் கொடுத்துட்டார். பொத்தாளம் பெற்ற கோயில் இது இந்த கோலக்கா. அது இப்ப பார்ப்போம். தங்கத்துல வெங்கல ஓசை வந்தது. அதுதான் அதனாலதான் இந்த ஞான சம்பந்தவனுக்கு தாளம் இந்தவனு அங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து சுந்தரரும் தன்னோட பாட்டுல சொல்லியிருப்பார். இன்னுசியான் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக ஒரு முன் தாளம் இந்தவன்னு சொல்லியிருப்பார். அதை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பாடல்களுக்கு வரும். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்பது. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுல். வாழை மீன்களை சொல்றார். நீர்மடைகள்ல வாழை மீன்கள்ல துள்ளி குதிச்சு விளையாடுதான். அந்த மீன்களோட அங்க இருக்க பெண்களும் அதுல சொல்லுவாங்கல்ல, நீச்சல் ஆடி உள்ள பூந்து அப்படி குடைஞ்சு குளிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு நீர் வளமும் செழிப்பும் உடைய கோலக்கா. அந்த கோலக்காவில எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அந்த இறைவன் எப்படி அவருடைய அணிகலன்கள் அவரோட அழக சொல்றாரு. இதுல சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்போம். தன்னோட ஜடாமுடியில பிறைச்சந்திரனை சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் உடல் முழுவதும் திருநீரை பூசியிருக்க. அது மட்டும் இல்ல, கீழோடு கூடிய கோவனத்தை உடையாக உடைத்திருக்காரு. இது என்ன கோலம் அப்படின்னு கேக்குறாராம். இந்த மாதிரி வேடம் போட்டு காட்சி அளிக்கிறது என்ன காரணம்னு கேக்குறாராம். உருவம் என்கலம் அப்படின்னா எம்பிரானோட எளிவந்த தன்மையை சொல்றாரு. எல்லா செல்வ வளமும் உள்ள பெருமான் எளிமையா காட்சி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா இருந்தும் தான் பற்றற்ற யோகியா இருக்கிறதன் மூலம் உலகத்துல உயிர்களுக்கு யோக நிறைய காட்டுறாரு. அதுதான் இந்த பாடல்ல ஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்றாரு. அடுத்து, பெண்தான் பாகமாக பிரேசன்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டா நஞ்சை உலகம் உய்யவே. உலகம் உய்யும் பொருட்டு நஞ்சை உண்டாங்கிறார். பெண்தான் பாகமாக அப்படின்னா மலையரசன் மகளாகி உமையமை ஒரு பாகமாக தன் உடம்பில் கொண்டவன். சடையில் பிறை சென்னினா அந்த பிறைச்சந்திரனை தனது சடையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் கோலக்காவே தான் விரும்பி எழுந்தருடி இருக்கக்கூடிய தலமாக கொண்டுள்ளான். அந்த எம்பெருமானை, இந்த எம்பெருமானின் திருவடியை கையால் வணங்கினாவே போதுங்கிறார். நம்மளுடைய வினைகள் போவோம். எப்படி உண்டானஞ்சே உலகம் பொய்யவே அப்படிங்கிறார். தேவர்கள் பார்க்கடலை கடையிறாங்க,
விஷம், ஆலகால விஷம் வெளிப்படுது. தேவர்கள் அந்த விஷத்தை பார்த்து அஞ்சு ஓடுறாங்க. ஓடி வந்து எம்பெருமான் திருவடி வந்து சரணடைறாங்க. உடனே அவர் அந்த விஷத்தை அப்படி எடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு வணங்கிட்டு விஷத்தை இவர் சாப்பிட்டார். உடனே உமையம்மை அந்த கண்டத்துல தேக்கிட்டாங்க, உள்ள போனா உயிர்களுக்கு ஆபத்துன்னு. அதான் சொல்றாரு, அந்த கோலக்காங்கிற தளத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அலகால விஷம் வெளிப்படுவதை பார்த்து தேவர்கள் எம்பெருமான் திருவடியை வணங்க உலகம் உய்யும் பொருட்டு அந்த விஷத்தை தான் எடுத்து உண்டான்கிறார். ஐந்தொழில்கள் செய்யக்கூடிய எம்பெருமான் உயிர்களை காக்கும் பொருட்டு ஆலகால விஷத்தை உண்டு உயிர்களை காக்கும் தொழிலை செய்யறான்னு சொல்றார். மண்ணுயிர்களும் விண்ணுலகத்துல இருக்கிற உயிர்களும் காக்கப்படணுங்கிறதுக்காக விஷம் உண்ட கதையை சொல்றார். பூனல் பொறிகள் அரவம் புன்சடை கோலல் பிறையன் குழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே வேனப்பறையும் பிணிகள் யாவும். அழகான புள்ளிகளோட இருக்கக்கூடிய பாம்பை அணிகலனாக பூண்டி இருக்கக்கூடியவன். புன்சடைன்னா அது மட்டும் இல்ல, அந்த மெல்லிய சடையில வளைந்த அந்த பிறைச்சந்திரனையும் சூடி இருக்கக்கூடிய உலகன் அப்படின்னா என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் கோலக்கா என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றான். மானப்பாடி மறைவல்லானை. மானன்னா எம்பெருமானுடைய பெருமையை போற்றி பாடி வணங்க, மறைவல்லான வேதத்தில் எடுத்துரைக்கக்கூடிய இறைவனுடைய வல்லமையை போற்றி புகழ்ந்து பாட நமக்கு என்ன பிணிகள் பறையுங்கிறார். பேன பறையும் பறையும்னா அழிஞ்சு போயிடும் அர்த்தம், நீங்கி போயிடும். உடல் பிறவியும் பிணினாவே பிறவி பிணி எதுவும் போயிடுமா. பிறவி பிணிக்கு மருந்தா உள்ளது இறைவன் தான். அப்ப இந்த இறைவனை வணங்கினாவே போதும், பிறவி பிணி மறையுங்கிறார். பிறவினால் வரக்கூடிய கேடுகளும் அழிஞ்சு போயிடுமா. எம்பெருமானை இடைவிடாம தியானம் பண்ணினாவே போதும், நம்மளுடைய வினைகள் இந்த சங்கிலி போல இருக்கக்கூடிய இந்த பிறப்பு சங்கிலி அறுபடும்னு சொல்றார். அடுத்து தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன் மரிசேர் அங்கையான் குழுக்கொள் பூதப்படையான் கோலக்கா இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்வு. தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் அப்படின்னா தழுவி கொள்றதுன்னா அந்த உயிரினை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கக்கூடிய வினைகளையும் பாவத்தையும் சொல்றாங்க. இது வரைக்கும் உங்களை தழுவிக்கிட்டு இருக்க, விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பாவங்கள்ல இருந்து விடுபடம்னு நீங்க என்ன இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு நம்ம அந்த உலக உயிர்களை பார்த்து ஞானசம்பந்தர் கேட்கிறார். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னா, மழுக்குள் செல்வன்னா மழுப்படை ஏந்தி இருக்கக்கூடிய செல்வன்னா வீடு பேரையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய செல்வர். அந்த செல்வன் மான் கன்று ஏந்திய கையை உடையவன் மரிசேர் அங்கையா. மான் கன்றை ஏந்திய அழகான கையை உடையவனை குழுக்கள் பூதப்படையான் கோலக்கா இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்வு. அந்த பூதங்கள்லாம் என்ன செய்தான், குழுவாக வாழுதாங்க. எம்பெருமான குழுவா இருந்து பாடிக்கிட்டே இருக்கும் அந்த பாதங்கள்லாம். அந்த பூதங்களை பூதப்படையுடைய எம்பெருமானை கோலக்கா என்ற தளத்தில் எழுந்திருக்கக்கூடிய இறைவனை சொல்லுவாங்கல்ல, இழுக்கா வண்ணம்னா கொஞ்சம் கூட மாறாம தவறாம எம்பெருமான வணங்குங்கிற, போற்றி இறைவனை வணங்க தயாராகுங்கிறார். இங்க மான்கரின்னு ஒண்ணு மரிசேர் அங்கையான்ங்கிறாருல, மான் போல அலை போயக்கூடிய மனதை அடக்கக்கூடிய வல்லமை உடையவன். அததான் இங்க சொல்றாரு. அப்ப நம்ம வினைகளும் அகலனும் நம்மளோட புலன்கள் அடங்கி எம்பெருமான் திருவடியை அடையணும்னா எம்பெருமானை தவறாமல் இடைவிடாது எம்பெருமானை போற்றி வணங்குங்கன்னு சொல்றார். அடுத்து மயிலார் சாயல் மாதுவோர் பாகமாக எயிலார் சாய எரித்த எந்தைதன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே. மயிலார் சாயல், மயில் போன்ற அழகான சாயலை உடையவனா உமாதேவி. இது இங்க சொல்ற. அந்த உமையம்மையை உடம்பின் ஒரு பாகமாக கொண்டவன். எயிலார் சாய எரித்த எந்தை. எயிலார்னா அங்க முப்புறத்து அசுரர்கள். அந்த
முப்புறத்து அசுரர்களும் ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. அந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டுல வந்தாதான் அழிக்க முடியும். நேர்கோட்டுல ஒண்ணும் வராது. உலக உயிர்களுக்கு துன்பத்தையே தந்துகிட்டு இருந்தாங்க அந்த அசுரர்கள். தேவர்கள்லாம் போய் எம்பெருமான வணங்க வேண்டி அந்த முப்புறத்தை அழிக்க வேண்டுனோடனே எம்பெருமான் அந்த 3 கோட்டைகளையும் எரிச்சாங்க. தான் சொல்றாரு, எயிலாற்றாய எரித்த எந்தை. இந்த முப்புறங்கள் அழியுமாறு சாம்பலாக்கிய எனது தந்தையானவன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே. குயிலார் சோலைன்னா குயில்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட அந்த கோலக்காவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை பலமுறை சென்று வணங்க அவர்களுடைய பாவம் நீங்குங்கிறார். பயிலா நிற்கன்னா எப்ப இறைவனையே வணங்கிட்டு இருக்கணும். வணங்க அனலில் இட்ட மெழுகு போல கரையும். பாவம் பறையும்னா பாவம் காணாம போயிடும். இங்க முப்புறங்களை எரித்தது எப்படி சொல்றாரு? மும்மலங்கள் எரிக்கப்பட்டதா சொல்லுவார் திருமூலர். ஆணவம், கண்மம், மாயம் என்று சொல்லக்கூடிய மும்முலங்களையும் எரிக்கக்கூடியவர் என்பது. அடுத்து, வெடிகொள் வினையை வீட்ட வேண்டுவீர், கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விளவார் கோலக்காவுள் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மை. வெடிகொள் வினை அப்படின்னா வெடிச்சு ஒரு விதை வெடிச்ச அந்த பூச்செடிகள், கீரை விதைகள்லாம் ஒரு சில விதைகள் தண்ணியில போட்டோம்னா அப்படி வெடிச்சா சுக்கு நிறா பரவும். பல இடங்கள் அந்த விதை பரவும். அது மாதிரி ஒண்ணுல இருந்து பலவா வெடிச்சு செதறக்கூடிய அளவுக்கு இருக்குமா வினை. அந்த வினைகள் உங்களை தாக்காம இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களான்னு நினைக்கிறீங்களா? மனசுல வீட்ட வேண்டுவீர், அழியணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன செய்யுங்கிற அதுக்கு வழி சொல்றார். கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விளவார் கோலக்காவுள் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினேங்கிற. கடினா வாசனை நிறைந்த அந்த கொன்றை மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய சடாமுடியான், சென்னியான சடாமுடியுடைய எம்பெருமான் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கள் இடைவராமல் நடக்கக்கூடிய கோலக்கா என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அந்த இறைவனின் திருவடியை தஞ்சமடைந்து வாழப்படுதுங்கிறான். எனக்கு தொல்லை போகல, வினை போகலன்னு வருத்தப்படாதீங்க, அங்க போய் இறைவனை வணங்க உங்களுக்கு போயிடுங்கிறார். அதாவது நோயை நமக்கு தெரியும்னா அதுக்கு மருந்து எங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? அதுக்குதான் சொல்ற, உன்னுடைய வினை தீரணும்னா இங்க போ அப்படிங்கிறார். அது என்ன அருமையா வெடிகொள் வினைங்கிறார் பாருங்க. விதை வெடித்து சிதறி பல செடிகள் உருவாகிற மாதிரி நம் வினைகள் ஒன்றாய் பலவாய் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அந்த வினையை வேரோடு களையணும்னா இறைவனின் மலர் போன்ற திருவடியில் வணங்குங்கன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து, நிழலார் சோலை நீல வண்டு இனம் குழலார் பஞ்சை கோல காவலார். நிழலார் சோலைன்னா மரங்கள் நிறைய அடர்ந்து வளர்ந்துருக்கான் அந்த ஊர்ல. அப்போ வெயிலே படாம நிழல்கள் நிரம்பி இருக்கான். அந்த சோலைகள் பூரா நிழலாவே இருக்கு, வெயிலே தெரியலே. அதான் சொல்றேன், நிழல் நிரம்பிய சோலைகள்ல நீல நிற வண்டுகள்லாம் குழலார் பஞ்சைங்கிறார். புல்லாங்குழல் இசையில எப்படி வருமோ அது மாதிரி அந்த வண்டுகள்லாம், அந்த சோலைகள்ல இருக்க வண்டுகள்லாம் ரீங்காரம் பாடுதான். அப்படி ரீங்காரம் பாடக்கூடிய கோலக்கா என்ற தலத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். களலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையேங்கிறார். அந்த எம்பெருமானின் கலால் மொய்த்த பாதம்னா வீரக்கடல் அணிந்த திருவடியை வணங்குபவர்களுக்கு, தொழலார் பக்கம்னா வணங்கக்கூடிய அடியார்களுக்கு துயரம்னா மன துயரம் இல்லைங்கிறார். கட்டாயம் போயிருந்தானே, ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டா இருக்கிற பக்கத்துல ஒரு ஒளியை கொண்டு போனோம்னா இருள் மறைஞ்சு போயிடும். அதத்தான் இங்க பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்க துயரம் என்று சொல்லக்கூடிய இருள் நீங்கி நன்மை உண்டாகும் சொல்றாரு இந்த பாட்டுல. அழகா சொல்றாரு. அடுத்து, எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனை முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்திதன் குறியார் பன்சை கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே. எரியார் கடல் அப்படின்னா அலைகள் வீசக்கூடிய கடல். அலை எப்ப பார்த்தாலும் வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய கடல்கள் சூழப்பட்ட இலங்கை கோன்னா இலங்கை அரசனை சொல்றார். எப்பவுமே 8வது பாட்டுல இலங்கை அரசனை சொல்லுவார். அதான் சொல்றார். அவனுடைய
முறியார் தடக்க அடர்த்த மூர்த்தி. அந்த போற வழியில தனக்கு இடைஞ்சலா இருக்கு, தன்னுடைய புஷ்ப விமானம் போறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு கைலை மலையை பேத்து வைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அவனுடைய தேர்ப்பாவன் சொல்றான், வேண்டாம் செய்யாதேன்னு. ஆனா ராவணன் கேட்கல. தன்னோட வலிமையின் மேலையும் தான் கொண்ட செருக்கு, நிறைய வெற்றிகள், என்னை யாரும் அடக்க முடியாதுங்கிற தன் வெற்றி மேல கொண்ட செருக்கின் காரணமா அந்த கைலை மலையை பேத்தெடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப எம்பெருமான் என்ன பண்றாரு, லேசா அந்த கால் விரலைத்தான் ஊன்னுனார். உடனே அவனுடைய 10 தலைகளும் 20 கைகளும் வலிமையான தோள்களும் அப்படி முறிகிற மாதிரி நசுக்கிட்டாராம் எம்பெருமான். அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை கோலக்காவையே நெறியார் தொழுவார் வினைகள் நீங்குமே. அப்பேற்பட்ட எம்பெருமான் கோலக்காவுல எழுந்தருள் இருக்கிறார். அந்த எம்பெருமானை பண்ணோடு யார் யாரு அடியார்கள் பாடி வழிபடுறாங்களோ அவங்க, அது மட்டும் இல்ல, நெறியால் தொழுவார், பாட்டாலையும் பாடக்கூடியவங்க, அதாவது வேத ஆகமப்படி வணங்கக்கூடிய அடியார்களுடைய வினைகளும் கட்டாயம் விலகுங்கிறார். வினைகள் நீங்குமே, தொழுவார் வினைகள் நீங்குங்கிறார். அரக்கனை நெரிச்சாரு, அவன் அலறுனா, அலறி சாமகானம் அவன் பாடுனா எம்பெருமான் அவனுக்கு இறங்கி அவனுக்கு வாழு கொடுத்தாரு. வாழும் சந்திரகாசம் வாழும் வாழ்நாளும் அருளியது. அதையும் அததான் இங்க சொல்றாரு. இலங்கை கொன்னு அந்த அகங்காரமும் செருக்கும் உடைய ராவனை அடக்குனார் என்கிறது இந்த பாட்டுல சொல்றாரு. அன்புனாலதான் இறைவனை அடைய முடியும், அகங்காரம் கொண்டால் இறைவனை காண முடியாதுங்கிறத இந்த பாட்டுல நமக்கு தெளிவுபடுத்துறார். நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணைய மேலவனும் காண்கிலா கூற்றும் உதைத்த குலகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்ந்தேன். நாற்ற மலர் மேல் அயனும்னா மனமுள்ள தாமரை மேல அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மனும், தாமரை மலரை ஆசனமாக கொண்ட பிரம்மனும், நாகத்தில் ஆற்றல் அணைய மேலவனும் அப்படின்னா அந்த ஆதிசேஷனை படுக்கையா கொண்ட திருமாலும் காண்கிலாங்கிறார். 2 பேரும் திருமுடிய திருவடியை தேடி போறாங்க, 2 பேராலையும் காண முடியல. நீண்ட நெருப்பு தளலா நின்ற எம்பெருமான் கூற்றம் உதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்வேன். மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த எம்பெருமான், குழகன்னா எப்பவுமே இளமையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் கோலக்காவில் எழுந்தருள் இருக்கிறான். அந்த இறைவனின் திருவடியை போற்றி வணங்குங்கிறார். வாழுங்கள், எம்பெருமான வணங்குறதே ஒரு இதா வச்சுக்கோங்கிறார். இதுல ஒரு கருத்து என்ன, அறிவாலும் அறிவுடையவன் பிரம்மன், செல்வத்தை உடையவன் திருமால். அப்ப அறிவாலும் செல்வத்தாலும் இறைவனை நெருங்க முடியாது, அன்புனாலதான் நெருங்க முடியும். காலன் என்ன செய்யறான், தன் தொழில் மேல கொண்ட அகந்தையினால தன் தவற செஞ்சான், அவனையும் தண்டிச்சார். அததான் இங்க சொல்றார். இந்த கோலக்கா இருக்கக்கூடிய எம்பெருமான திருவடியை வணங்கினாவே போதும் அப்படிங்கிறார். பெற்ற மாசு பிறக்கும் சமடரும் உற்ற துவர்தோய் உருவிலாரும் குற்ற நெறியார் கொல்லார் கோலக்கா பற்றி பரவ பறையும். பெற்ற மாசுன்னா எப்பவுமே குளிக்கிறதே இல்லை, குளிச்சா உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போயிடுமா, அதுல இருக்க பூச்சி எல்லாம் செத்து போயிடுமா. பல்லு விளக்குறது இல்ல, பல்லு விளக்குனா பல்லுல இருக்க பூச்சி எல்லாம் செத்து போயிடுமா. அதனாலதான் சொல்றாங்க, குளிக்காம அழுக்கு உடம்போடு இருக்கக்கூடிய சமணர்களும் அந்த காவி உடையால் உடலை போத்தி கொண்டு தெரியக்கூடிய பௌத்தர்களும் குற்ற நெறியிலே பயணிக்க கூடியவங்களும் சொல்றாங்க. பிறக்கும் அப்படின்னாவே அந்த உடம்புல அந்த வாடையோட நாற்றத்தோட தெரியக்கூடிய அந்த பௌத்தர்களும் சமணர்களும் குற்ற நெறியார் கொள்ளார், குற்ற நெறியிலே பயணிக்க கூடியவங்க. அவங்க இறைவனை வணங்க மாட்டாங்கிறார். இறைவனுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது, ஆனா அத அவங்கள விட்டுடுங்கிறார். கோலக்கா பற்றி பரவ பறையும் போகும். கோலக்கா என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை கெட்டியாக பிடித்து வணங்குபவர்களுடைய பாவம் அழியுங்கிறார். பொய்யிறைகளையே பேசக்கூடியவர்கள் சமணரும் புத்தர்களும், அவங்கள்ட்ட சேர வேணாங்கிறார். மெய்நெறியாகிய இறைவனை வணங்கணும்னு ஞானசம்பந்தர் நமக்கு அறிவுறுத்துறாரு இந்த பாட்டுல. நலங்கொள் காலி ஞான சம்பந்தன் குளங்கொள் கோலக்காவுலானையே வளங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் உளங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வார். நலங்கொள் காளி ஞான சம்பந்தன், நலங்கொள்னா
இயற்கை வளம் பொருந்திய அந்த சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன் உளங்குள் கோலக்காவுன்னா பண்பினால் உயர்ந்த செழிப்பு மிகுந்த அந்த கோலக்கா என்ற தளத்தில் எழுந்தருள் இறைவன் மீது பாடிய பாடல்களை வளங்குள் பாடல் வல்ல வாய்மையால் உளங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வார். அந்த வினை தீர்க்கக்கூடிய வலிமை உடைய பாடல் தான் வளங்குள் பாடல்ன்றது. அந்த வலிமை உடைய பாடல்களை யார் யாரு பாடுறாங்களோ அந்த பாடக்கூடியவங்க அந்த கொடுமையான அந்த வலிமையான வினைகளிலிருந்து விடுபட்டு உயர்வான வாழ்வை பெறுவாங்கன்னு சொல்றாரு. நம்மளும் வீட்டுல இருந்தே இந்த எம்பெருமான பாடியிருக்கோம், நமக்கும் கட்டாய வினைகள் நீங்கும். இதை சம்பந்தரும் பாடியிருக்கார். சம்பந்தர் பாடுறாரு, சேக்கிலாரும் சொன்னார்ல, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மன கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கனன் தனை என்கணம் இறைஞ்சும் கோளில் பெருங்கோயில் உலானே கோலக்காவினில் கண்டு கொண்டானேன்னு சுந்தரர் சொல்றார். அதாவது நாள்தோறும் இனிய இசை பாடல்கள் தமிழ் பரப்பும் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு இந்த உலகத்தர் முன்னிலையில நீ தானம் கொடுத்த. அது மட்டும் இல்ல, அவன் பாட்டை கேட்டு நீ இறங்கும் தன்மை உடையனா ஆயிட்ட அப்படிங்கிற. கையை தட்டினதுனாலதானே அவர் குழந்தை கை வந்து போச்சு, அதை பொறுக்க முடியாம நீ தாளம் இந்தியன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு சொல்றாரு, என் மனதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னால ஆளக்கூடிய பூதங்கள் பாடுது, அதனால அந்த பூதங்கள் பாட அதை கேட்ப நீ நடனம் ஆடுறேங்கிற. ஆழம் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கன. அழகான கண்ணை உடைய எம்பெருமானே, 11 கணத்தவர்களும் போற்றக்கூடிய திருக்கோளியில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை கோலக்காவில் கண்டு கொண்டேனேங்கிறார். 11 கணங்கள்னா அதுல நிறைய 18 வருது. அமரர், சித்தர், அசுரர், ஐத்தியர், கருடர், கிண்ணறர்னு இப்படி 18 கணங்களை சொல்றாரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திருக்கோலக்காவை நம்ம வீட்டுல இருந்தே வணங்கி இருக்கோம். ஞானசம்பந்த பெருமான் அருளால வந்திருக்கக்கூடிய அடியார் அனைவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கும். அடுத்து சீர்காழி, நம்ம தல வரிசையில தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். கோலக்காவை வணங்கின எம்பெருமான் சீர்காழிக்கு வர்றாரு. அந்த கோலக்காவுல வழிபட்டு அந்த தங்கத்தால, அதாவது எம்பெருமானுடைய சிவாய நமன்னு அதுல பொறிச்சிருந்ததாங்க. 5 எழுத்து மந்திரம் பொறிச்சிருந்தோம் அந்த தாளத்துல. அந்த தாளத்தை வாங்கிட்டு தந்தையார் தோள் மேல ஏறி சீர்காழிக்கு வந்து தோணிபுரத்தார பார்த்து திரும்பவும் அந்த பதிகத்தை பாடுறார். பூவார் கொன்றை புரி புன்சடை ஈசா காவாய் என நின்று ஏத்தும் காளியார் மேவார் புறமூன்றும் அட்டார் அவர் போலாம் பாவார் இன்சொல் பயிலும் பரம்பர். பூவார் கொன்றை புன்சடை ஈசா. புன்சடைன்னா முறுக்குண்ட சடை, மெல்லிய சடைன்னு அர்த்தம். கொன்றை மலர்கள் மாலை அணிந்த அந்த முறுக்குண்ட மெல்லிய சடை உடைய எம்பெருமானே, ஈசனே, காவாய் என நின்று ஏத்தும் காளியார், எங்களை காப்பாற்றுன்னு அடியார் பலரும் கூடி நின்று போற்ற சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை எல்லாரும் வணங்குறாங்க எம்பெருமானே அப்படின்னு. கருத்தறிந்த கருணையை அளிக்கக்கூடிய வல்லவன், யார் யார் என்ன கேட்கிறாங்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய. அதனால அடியார்கள்லாம் அங்க இருந்து வணங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, மேவார் புறமூண்டும் அட்டார் அவர் போலாம். அட்டார்னா அழித்தார். அந்த திரிபுரத்து அரக்கர்களை அழித்த எம்பெருமானே, பாவார் இன்சொல் பலவர் என்ன பாக்கள். அந்த எம்பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களில் பலவற்றிலும் அந்த இனிய சொற்கள் பலவற்றிலும் கலந்திருக்கக்கூடிய எம்பெருமானேங்கிறார். அதாவது இங்க எதை சொல்ல வர்றாருன்னா, இறைவன் உயிர்களுக்கு அறிவாகவும் எங்கும் நிறைந்தவனாகவும் விரும்பும் சக்தியாகவும் உலக உயிர்களுக்கு தலைவனாகவும் இருந்து இயங்கி காத்து அருள் புரிகின்றான்னு சொல்றார். அதான் காப்பாயின்னு இந்த உயிர்கள்லாம் சொல்லுதே உன்னையே அப்படிங்கிறார்.
எந்தை என்று அங்கு இமையோர் புகுந்து ஈண்டி கந்தமாலை கொடுசேர் காளியார் வெந்த நீற்றர் விமலர் அவர் போலாம் அந்தி நட்டம் ஆடும் அடிகள். அந்தினா மாலை நேரம். எந்தை என்று அங்கு இமையோர் புகுந்து ஈண்டிங்கிறார். எனது தந்தையேன்னு அங்க தேவர்களை உன்னை சூழ்ந்து வணங்குறாங்கிறார். சூழ்ந்து நின்று கந்தமாலை கொடுசேர் காளியார், மனமுள்ள மலர் மாலைகளை கொண்டு சாத்தி வழிபடுறாங்க. விண்ணுலகத்தவர்களுக்கு இங்க நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன நோய்க்கு என்ன இந்த திருமணமாகணுமா இங்க போ, குழந்தை வேணுமா இங்க போ, வினைகள் போகுமா இங்க போன்னு ஒவ்வொன்றுக்கும் வழிகோழி அடிகோழியாக நமக்கு அத்தனை அடியார்களும் காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா தேவர்களுக்கு இறைவனை வணங்கணும்னா நில உலகத்துக்கு வந்தாதான் முடியும். அதுதான் இங்க சொல்றாரு. நில உலகத்துக்கு எந்தையே அப்படின்னு சொல்லி தேவர்கள் மாலைகள்லாம் தொடுத்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வணங்குவாங்களாம். சொல்லிட்டு அந்த எம்பெருமான் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கிறார். வெந்த நீற்றர் விமலர் அவர் போலாம். வெந்த நீர்னா சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். விமலர்னா மலமற்றவர், குற்றமற்றவர் எம்பெருமான். அந்த எம்பெருமான் அந்தி நட்டம் ஆடும் அடிகளே அப்படிங்கிறார். அந்தி நட்டம்னா சம்ஹார காலத்துல நடனம் ஆடக்கூடியது. கங்காளன் தோல் மேலே காதலித்தான்ங்கிறாருல, அது மாதிரி இந்த ஊழி காலத்துல அத்தனை உயிர்களும் அழிய எம்பெருமான் நெருப்பில் நின்று ஆடுவார். உலகமே எரியுமா. இந்த வடவத்தின்னு சொல்லுவாங்க, கடலுக்கு அடியில இருக்குமா. குதிரை முகம் கொண்ட பெண் உருவமா. அப்படியே ஒரு வெளியில வந்ததுன்னா ஒரு நிமிஷத்துல அத்தனை கடலே வத்தி போயிடுமா. அப்பேற்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பு உலகம் பூரா எரிஞ்ச உடனே எம்பெருமான் அந்த ஊழி நெருப்புல ஆட பக்கத்துல இருந்து அதை உமையம்மை ரசிப்பாளாம். அததான் சொல்லுவார். ஊழி காலத்தில் நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான்கிறார். அடுத்து தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம், தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் காண மான்கை கொண்ட காடியார் வானம் ஓங்கும் கோயில் அவர் போலாம் ஆன இன்பமாடும் அடிகள். தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம், தேன் போன்ற சுவையை வெல்லக்கூடிய இன்சொல் பேசக்கூடிய உமையமே உடம்பில் ஒரு பாகமாக கொண்டவர். மான்கை கொண்ட காடியார், ஒரு கையில் மான் கொண்டினை ஏந்தி இருக்கக்கூடிய எம்பெருமான் சீர்காழி என்ற தலத்தில் எழுந்தருள் இருக்கின்றார். வானம் ஓங்கும் கோயில் அவர் போலாம். அவர் எழுந்தருள் இருக்க கோயில் எப்படி இருக்கா, வானவளால் உயர்ந்த கோபுரங்களை உடையதா இருக்கு. அந்த எம்பெருமான் ஆன இன்பம் ஆடும் அடிகள். இன்பத்தோட 5 தொழில்களை 5 கூத்துகளையும் ஆடக்கூடியவனா எம்பெருமான். இங்க முதல்ல ஒரு இதை பார்க்கணும். தேனை வென்ற மொழியால்னு சொல்றாருல்ல, தேன் உடம்புக்கு எப்பவுமே நன்மை செய்யக்கூடியது. தேன் போல அந்த மொழியை உடைய உமையம்மை இந்த உலக உயிர்களுக்கு நன்மை புரியக்கூடிய தாயின் கருணையை கூறுகிறார் ஞானசம்பந்தர். தாயானவள் எப்படி கருணையா இருக்காள்னு அதை இங்க மறைமுகமா சொல்றார். அடுத்து மான்கண் கை கொண்ட கைன்னு சொல்றாருல்ல, தாரகாவனத்து முனிவர்கள் அபிச்சார வேள்வி செஞ்சு மான எம்பெருமான் மீது ஏவுறாங்க. சாதுவான மான் கோப ஆவேசத்தோட எம்பெருமான் மேல தாக்குவது. அது இறைவன் கைக்கு வந்தோடனே தன் இயல்பு நிலையை சாதுவா மாறி அப்படியே எம்பெருமான்ட்ட அப்படியே அடங்கி போச்சு. பொதுவா மான் எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும், அதோட இயல்பு அப்படிதான். அங்குங்கும் மான் போல துள்ளி ஓடுறாங்கன்னு சொல்றோம்ல. ஆனா அத எம்பெருமான் புலன்களை அடக்கி அப்படி ஒரு எம்பெருமான்ட்ட அப்படியே அடங்கி போச்சான். புலன்கள் அடங்குவதற்கு உதாரணமாகவும் இந்த மான சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மானாவென்றி காலன் மடியவே காணா மாணிக்கு அளித்த காளிய. மானாவென்றி காலன் மடி. மானான்னா அந்த சிறப்பில்லாத காலன்கிறார். காலனுக்கு பதவியை கொடுத்தது யாரு? ஞானசம்பந்த பெருமான். இது சிவ எம்பெருமான்.
காலனுக்கு உயிர்கள் எடுக்கக்கூடிய அந்த பதவியை எம்பெருமான் தான் கொடுத்தாரு. மார்க்கண்டேயனுக்கு ஆயுசு கம்மி, குறிப்பிட்ட வயதுல இறந்து போயிடுவான்னு, 16 வயசுல இறந்து போயிடுவான்னு அவனுக்கு எம்பெருமான் அதாவது இறைவனே சொல்லியிருப்பாரு, 100 வயசுல உள்ள புள்ள வேணுமா, 16 வயசு உள்ள அறிவு புள்ள வேணுமான்னு கேட்டா அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க, எனக்கு 16 வயசு இருந்தாலும் அறிவு புள்ளதான், அறிவான புள்ளதான் வேணும்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாயின் தகப்பன் ரொம்ப சோகமாவே இருக்காங்க. அந்த குழந்தை கேக்குது, ஏன் வேதனையோட இருக்கீங்க? அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு ஆயுசு இவ்வளவுதான் அப்படின்னோடனே இது என்ன பண்ணுது, போய் எம்பெருமான சதா அந்த 16வது வயது ஆரம்பிக்கும் போது எந்த நேரமும் இறைவன் திருவடியே வணங்கி இறைவன் நாமாவே சொல்லிடுச்சு. அந்த குறிப்பிட்ட இறைவன் உயிர் எடுக்கிற நேரம் வந்தது, யமன் மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கிற நேரம் வந்துச்சு. உடனே இது இறைவனை கட்டி பிடிச்சுக்கிச்சு. மார்க்கண்டேயன் எம்பெருமான் அப்படியே லிங்கத்தை கட்டி அணைக்க காலன் என்ன பண்றான், பாசக்கயிறு வீசுறான். அது சிவலிங்கம் மேலே விழுந்துருச்சு. கோபம் கொண்ட எம்பெருமான் அவனை காலால எட்டி உதைச்சிடுறாரு. அதான் சொல்றாரு, காணா மாணினாக்க இங்க பிரம்மச்சாரி மார்க்கண்டேயன்னு சொல்றாரு. அந்த தன்னை தவிர வேற கடவுளை வழிபடாதவனா மார்க்கண்டேயன் அவனுக்கு சிரஞ்சீவிங்கிற வாழ்நாளையும் கொடுத்து யமனையும் தண்டிச்சார். பின்னாடி யமன் வேண்டாம், அவனுக்கு வாழ்நாள் கொடுத்தாரு. அதுதாங்க சொல்றாரு, காலன் மடிகிற மாதிரி வெட்டி உதைச்சவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் நானார் வாழி தொட்டார் அவர் போலாம் பேனார் புறங்கள் அட்ட பெருமான். பகைவர்களுடைய முப்புறங்கள் அழிக்க வில்லின் நானில் அம்பு தொடுத்தவருங்கிறார். சொல்லுவாங்கல்ல, அத வாசிக்கு பரும் பாம்பை கயிறாக, அக்கினியை நெருப்பாக, திருமாலை அம்பாக, இறகாக காற்றையும் கொண்டு அந்த திரிபுரத்து அரக்கர்களை அழித்தார்னு சொல்லுவாங்க. அந்த எம்பெருமான் எங்க எழுந்தருளிருக்காரு, சீர்காழியில எழுந்தருளிருக்கிறாருன்னு சொல்றாரு. அதாவது பெருமான் துணையாலதான் இதுவரைக்கும் தான் செஞ்ச தொழில், எம்பெருமான் கொடுத்த தொழில் அப்படிங்கிற அதை மறந்து அகந்தையோடு செயல்பட்டானா காலன். அதுக்காக எம்பெருமான் அவனை தண்டிக்க நேர்ந்ததுன்னு சொல்றாரு. இதுல மார்க்கண்டேயனோட வரலாறு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தன்னோட அடியாதிகளுக்கு துன்பம்னா ஓடி நலம் அருளக்கூடிய அருளாளன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. மாடே ஓதம் எரிய வயல் சென்னல் காடு ஏறி சங்கு ஈனும் காழியார் வாடா மலரால் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் மூன்றும் எரித்த இறைவர். மாடே ஓதம் எரிய வயல் சென்னல், மாடுன்னா அருகன்னு அர்த்தம், ஓதம்னா கடல் அலை. இங்க இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல இருக்க கடல் அலையானது சங்குன்னு சொல்லலாம், சிப்பின்னு சொல்லலாம். அந்த இங்க சங்குன்னு தான் சொல்றாரு, ஏரி சங்கு ஈனுங்கிறாரு. அங்க வயல்கரையில அது ஒதுங்குது, அந்த கடல் அலைகள் ஒதுக்க அந்த சங்கு அப்படியே மெல்ல ஊறிட்டு போய் அங்க இருக்க சென்னல் விளையக்கூடிய வயல்கள்ல சேருது. அங்க தன்னோட முத்துக்களை ஈனுதான். அதான் சொல்றாரு, சங்கு ஈனும் காளியார்னா அவ்வளவு சிறப்புகளுடைய சீர்காழி, அவ்வளவு வளமுடைய சீர்காழி. அந்த சீர்காழி தலத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். வாடா மலராள் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் ஒன்றும் எரித்த இறைவர். வாடா மலர்னா உமையம்மே சொல்றாரு. இங்க வாடுதல் இல்லாத மலர்களை சூடிய கூந்தலுடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவர். ஏடார் புறம் ஒன்றும் எரித்த இறைவன். ஏடாருன்னா இறைவனுடைய நெருக்கி மாறாக செயல்பட்ட அந்த அசுரர்களை சொல்றாரு. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது கற்புடைய மங்கையர்கள் அணிந்திருக்கக்கூடிய மலர்கள் கருகாது வாடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னும் இங்க பார்க்கணும், மலர் எப்பவுமே ஒரு வாசனையும் மனதுக்கு ஒரு அமைதியையும் தரக்கூடியது. வாடா மலரால்னா தாயும் இங்க எப்படி இருக்காளாம், அவளுடைய அருள் பார்வை நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது இல்லையா, தாய் என்பும் அப்படித்தானே. அதனாலதான் வாடாத கருணையுடைய மலர்னு இங்க உமையம்மைய புகழ்ந்து சொல்றார். அடியார்கள் பொருட்டு அன்னை மலர்ந்த முகத்தோட தன் அருளை வாரி வழங்கக்கூடிய அந்த கருணை வெள்ளத்தை, கருணை வாடாம
முகம் கோணாம அருளை வாரி வழங்கக்கூடிய அந்த அன்னையத்தான் ஞானசம்பந்த பெருமான் வாடாத மலர் போன்றவள்னு சொல்றாரு இந்த பாட்டுல. கொங்கு செருந்தி கொன்றை மலர் கூட கங்கை புனைந்த செடையார் காளியாருங்கிறாரு. கொங்கு செருந்தி கொன்றை எல்லாம் அந்த மலர்கள் எம்பெருமான் தன்னுடைய சடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய மலர்களை சொல்றார். அதோட கங்கை புனைந்த சடையார், கங்கையும் சடையில சூடி இருக்காராம். அந்த கங்கை ஆரவாரத்தோட பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுடைய சாப நீக்கணும்னு கங்கையை வேண்டி தபம் பண்றான். கங்கை நான் வசிக்கக்கூடிய இடம் இது இல்ல, நான் மேலோகத்திலிருந்து வேற இறங்க மாட்டேன்னு ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா இறங்கி வந்தான். அந்த கங்கையினுடைய கோபத்தை அடக்கி பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணத்தையும் காட்டணுங்கிறதுக்காக மெல்லிதா அந்த கங்கையை உலகத்தோருக்கு பயன்படி விட்டாராம். அதான் அந்த கங்கையை தன்னுடைய சடையில் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் சிறுகாலில் எழுந்தருளி இருக்கிறார். அங்கன் அரவம் ஆட்டும் அவர் போலாம் செங்கன் அரக்கர் புறத்தை எரித்தாரே. அங்கன் அறம்னா அழகான கண்களை உடைய அந்த பாம்பம், சிவந்த கண்களை உடைய அரக்கர்களா இருக்கக்கூடிய அந்த 3 கோட்டை எரித்த எம்பெருமான் அழகான கண்களை உடைய பாம்பை ஆட்டக்கூடியவர் சொல்றார். பாம்புமே அந்த தாரகாவனத்து முனிவர்கள் அபிச்சார வேள்வி செஞ்சுதான் அனுப்புனாங்க. அந்த பாம்பை அடக்கி தன் உடம்புல ஆபரணங்களாக சூட்டி கொண்டவர். அதையும் இங்க சொல்றார். இங்கேயும் திரிபுரம் எரித்த வரலாறு தான் சொல்லப்படும். கொல்ல விடைமுன் பூதம் குனித்து ஆடும் கல்லவடத்தை உகப்பார் காளியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்து பயிலும் பரம்பரை. கொல்லை விடைமுன் பூதம் குனித்து ஆடும் கல்லவடத்தை உகப்பார்கிறார். கல்லவடம்ங்கிறது ஒரு வகை வாத்தியம், ஒரு பறை. அந்த வாத்தியம் கொல்லை விடம்னா முல்லை நிலத்துக்கு உரிய விலங்கு எதுன்னா காலமாடு. அதனாலதான் சொல்றாரு கொள்ளை விடைன்னு இங்க சொல்றாரு. முல்லை நிலத்துக்கு உரிய ரிஷபத்தின் மேல ஏறி கல்லவடம் என்ற பறை இசைக்கருவி ஒலிக்க அதுக்கு தகுந்த மாதிரி பூதகணங்கள்லாம் உடம்ப வளைச்சு ஆடுதான். குனித்து ஆடும்னா பூதங்கள் வளைச்சு வளைச்சு ஆடுதான். அந்த நடனத்தை விரும்பி ரசிக்கக்கூடியவர் எம்பெருமான். அதான் சொல்றார். கல்லவடம் பறை ஒலிக்க பூதகணங்கள் உடலை வளைத்து ஆடும் நடனத்தை விரும்பக்கூடிய எம்பெருமான் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய இயல்புடையவர் நம்ம மற்றவர்கள் விரும்பாத இடத்துக்கு, நம்மவர் விரும்பாதவங்க இடத்துக்கும் தான் வாழும் இடத்தை விட்டு அங்க போய் இருக்கக்கூடிய இயல்புடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல்ல இடம் அப்படின்னா பல இடங்கள், அல்ல இடம்னா பிறர் செல்ல தயங்கக்கூடிய சுடுகாடு. பிறர் செல்ல தயங்கும் இடமான அந்த சுடுகாட்டில் நடக்கிறதுக்கும் நடனம் ஆடுறதுக்கும் விரும்பக்கூடியவரா அந்த எம்பெருமான். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, பல இடத்தோன்னு அடியாறுகளுக்கு அருள் புரியறதுக்காகவே பல இடங்களுக்கு போறக்கூடியவரா. என்ன அருமையா எம்பெருமான் சொல்றாரு பாருங்க. சுடுகாட்டுல மட்டும் இல்ல, அவரு அடியாறுகளுக்கு கருணை புரிவதற்காக பல இடங்களுக்கும் போறாருங்கிறார். அடுத்த பாட்டு, எடுத்த அரக்க நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறிய அடர்ந்தார் காளியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் பொடிகொள் நீரு பூசும் புனிதர். எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி, கைலை மலை போற வழியில இடைஞ்சலா இருக்குன்னு பேக்கணும்னு நினைக்கிறான். அதையும் இங்க சொல்றாரு. எப்பவுமே 8வது பாட்டுல ராவணனை சொல்லுவார். 9வது பாட்டுல அந்த பிரம்மாவை சொல்றாரு, அண்ணாமலையார சொல்லிடுவார். 10வது பாட்டுல சமணர்களை சொல்றாரு. அதான் சமன் பாட்டுன்னே சொல்றது. 11வது பாட்டு எப்பவுமே திருக்கடை காப்பு, இந்த பாட்டை பாடுனா உனக்கு என்ன பயன்னு சொல்லக்கூடியது. இப்ப பா கைலை மலையை பேர்த்து எடுக்கணும்னு இந்த ராவணன் நினைச்சான். நெறிய விரல் ஊன்றி அவனுடைய தலைகளும் தோள்களும் நெருங்குமாறு அந்த கால் பெருவிரலை கடுத்த முறிய அடைத்தார். அப்படின்னா தன்னுடைய கால் பெருவிரலை சினம் கொன்று ஊன்றி அழித்தார். எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் பொடிகள் நீர் பூசும் புனிதர்.
அந்த எம்பெருமான் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய தூய்மை உடையவர். ராவணன் பாடிய உடனே அவன் வலி தாங்காம அலர்றான். அப்ப வாகீசருங்கிற முனிவர் யோசனை, அவர்தான் அப்பரா வந்தவர். நீ சாமகானம் பாடு, இறைவன் உனக்கு இறங்குவார்னோடனே அவன் தலைய கிள்ளி கையையும் அந்த வீணை போல தயாரிச்சு நரம்புகளை சேர்த்து பாடுறான். சாமகானம் பாடினோன்னு எம்பெருமான் அவனுக்கு ராவணன்கிற பட்டமும், ராவணன்னா அலறக்கூடியவன், ராவணன்கிற பேரையும் கொடுத்து அந்த சந்திரகாசங்கிற வாளையும் கொடுத்து வாழ்நாளையும் கொடுத்தான். அப்ப ராவணன் பாடின பாட்டு கேட்டு மனம் இறங்கி அவனுக்கு அருள் செய்தார். இங்க இறைவனுடைய மரக்கருணை சொல்லப்பட்டிருக்கு. ராவணனை தண்டித்து பின் அருள் புரிந்த வரலாறையும் சொல்றார். அதுதான் இந்த 8வது பாட்டுல சொல்லப்பட்டு. அடுத்து, ஆற்றல் உடைய அறியும் பிரம்மனும் தோற்றம் காணா வென்றி காளியாருங்கிறார். ஆற்றல் உடைய அறியும் பிரம்மனும்னு ஏன் சொல்றார்? திருவிக்கிரமனா உலகை அளந்தவன் திருமால். அந்த பலி சக்கரவர்த்திக்கா என்ன செய்யறாரு? பூமியில ஒரு அடியும் ஆகாயத்துல ஒரு 3வது அடி எங்க வைக்கன்னு கேக்குறாரு. என் தலைமையில வேணும்னே வச்ச உடனே அழிஞ்சு பூமிக்கு அடியில போயிட்டான். மார்க்கண்டேயன் ஓடி வர்றாரு. மார்க்கண்டேயனோட பேரனா அவரு. ஐயோ, என் பேரனை தவறாம செஞ்சுட்டா, நீ ஒண்ணும் பண்ணாதுன்னு அவர் சொல்றாரான் திருமால். நீ பயப்பட வேண்டாம், அவன் எனக்கும் பக்தன் தான், அவன் பூலோகத்தை ஆள போறான். அவர்தான் அந்த சுவாதி திருநாளுக்கு வராருன்னு சொல்லுவாங்க. வருஷம் தன்னோட மக்களை பார்க்க வரணும்னு வேண்டிக்கிட்டார். அதான் இங்க சொல்றாரு. திருவிக்கிரம 3 உலகையும் அளந்தவன், அவனாலையும் பிரம்மனும் வேதத்தை கற்ற அவனாலையும் முடிய தோற்றம் காணா வென்றி காளியாருங்கிறான். ஆற்றலால் சிலந்து விளங்கக்கூடிய திருமாலும் பிரம்மனும் தேடி போறாங்க. எம்பெருமான் தன்னுடைய அடிய முடியும் காட்டி கொள்ளாத வெற்றி உடையவருங்கிறார். சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏற்றம் ஏறு அங்கு ஏறும் அவர் போலாம். ஏற்றம்னா இங்க ரிஷபம். கூற்றமருக குமைந்த குலகரே, இங்கே யமனை தண்டிச்ச வரலாறு சொல்றார். யமன அவன் மனம் கவலை உருமாறு அளித்த எம்பெருமான் எப்பொழுதும் இளமையோட இருக்கக்கூடியவர், எருதின் மேல ஏறி வரக்கூடியவர்னு சொல்றார். ரிஷபத்தின் மேல ஏறி வரக்கூடியவர். இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பன்றி உருவெடுத்து திருமால் போறான், திருவடியை காண முடியல. அன்னப்பறவை எடுத்து பிரம்மன் போறாரு, அவங்களால காண முடியல. அப்ப வேதங்களை படிச்சவன் உலகத்தை படைக்கும் பிரம்மனாலையும் இறைவனை காண முடியல. அப்ப அகந்தையால இருந்தா எம்பெருமான காண முடியாது. அன்புடைய அடியார்களுக்கு எளிமையாக காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இத்தனை பதவிகள் இருந்து இத்தனை புகழ் உடையவங்களாலே எம்பெருமான காண முடியலைன்னு நமக்கு சொல்றாரு. அடுத்து, பெருக பிதற்றும் சமணர் சாக்கியர் கரக்கும் உரையை விட்டார் காழியார், இருக்கின் மலிந்த இறைவர் அவர் போலாம், அரிப்பின் முளையால் பாகத்து அமர்ந்தார். பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர். பெருக்க பிதற்றுன்னா ரொம்ப அதிகமா வளர்றது. பிதற்றி மிகுதியாக பேசக்கூடிய அந்த சமணர்கள், அந்த காவி உடைய பௌத்தர்கள், இவங்களுடைய கரக்கும் முறை அப்படின்னா வஞ்சகம் நிறைந்த பேச்சை கேளாம அவங்கள கைவிட்டவர். இறைவன் கைவிடுவாரா? இல்லைங்க. அவங்களுடைய புலன்கள் எம்பெருமான் மேல படல. அதனால எம்பெருமான் அவங்கதான் எம்பெருமானுக்கு அயலாரா இருக்காங்க. எம்பெருமான் யாருக்குமே அயலார் இல்லை. இறைவனுடைய பெருமையை அவங்க காணாம கைவிட்டவங்கன்னு சொல்லாம சொல்றாரு. அந்த எம்பெருமான் சீர்காழி என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கிறாருங்கிறாரு. இருக்கின்னா ரிக்குன்னு அர்த்தம், ரிக்வேதம். இருக்கின் வளைந்த இறைவர் அவர் போலாம், அறுப்பின் முளையாங்கிறார். அழகான தாமரை அரும்பு போன்ற தனங்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான் ரிக்கு மட்டும் இல்ல, அந்த மற்ற வேதங்களின் உள்ளீடாக இருக்கக்கூடியவர்ங்கிறார். ரிக் முதலா 4 வேதங்களில் நிறைந்துள்ள எம்பெருமான்கிறார்.
பொய்களை திரித்து உண்மை போல பேசக்கூடிய சமணர் பௌத்தர்கள் சொல்லக்கூடிய உரைகளை கேட்க வேணாம்னு சொன்னவரு. அடுத்து வேதங்களுக்கு முதலாக 4 வேதங்களும் நிறைந்துள்ள எம்பெருமான் வேதமாகவும் வேதத்தின் பொருளாகவும் உலகுக்கு நன்மை அளிக்கும் வேதத்தை அருளியவன் சொல்றார். அவரை வணங்குங்கன்னு நமக்கு அறிவுறுத்துறார். காரார் வயல் சூழ் காளி கோந்தனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர் ஏறார் வனத்து இனிதாய் இருப்பார். காரார் வயல் சூழ் காளி கோந்தன். காரார் வயல்னா பசுமை நிறைந்த வயல்னு அர்த்தம். இங்க காருன்னு ஏன் சொல்றாரு? காரார் வயல்னா சொல்லும்ல கரும் பச்சைன்னு சொல்றோம்ல, அடர்ந்த பச்சை நிறம்னு சொல்றோம்ல, அது மாதிரி பசுமையான வயல் வளம் இருக்கக்கூடிய அந்த சீர்காழி தனத்தை சொல்றார். அந்த சீர்காழியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை சிறப்பு பொருந்திய ஞான சம்பந்தன் போற்றி பாடின பாடல்களை பாரார் புகழ பரவ வல்லவார்கிறார். இந்த உலகம் புகழ பாடி வழிபடக்கூடிய வல்லமை உடைய அடியார்களுக்கு ஏறார் வனத்து இனிதாய் இருப்பாருங்கிறார். அழகான மேலான உலகங்கள்ல சென்று இனிதான வாழ்க்கையை பெறுவார்கள்னு சொல்றார். இதுவரைக்கும் நம்ம இங்க சீர்காழியை பத்தி நம்ம பாடியிருக்கோம். சீர்காழியில வீட்டுல இருந்தவனையே சீர்காழி இறைவனை நம்ம வணங்கியிருக்கோம். எம்பெருமான் அருளால மேலா இம்மையில் நல்வாழ்வும் மறுமையில் எம்பெருமான் திருவடியில் இருக்கக்கூடிய அருளையும் பெறுவோம். அதுல சந்தேகம் கிடையாது. அடுத்து நனிப்பள்ளிக்கு ஒரு 2 பாட்டு 3 பாட்டு மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சீர்காழியில தங்கி இருந்தப்ப அவங்க தாய் பிறந்த நனிப்பள்ளிங்கிற தலத்துக்கு போறாரு. அங்க இருக்க தொண்டர்கள்லாம் நீங்க இங்க வரணும்னு கூப்பிடுறாங்க, அங்க இருக்க அந்தணர்கள்லாம். அது மாதிரியே ஞான சம்பந்த பெருமான் தோணிபுரத்தை வணங்கிட்டு மற்ற கோயில்களையும் வணங்கணும்னு கிளம்புறாரு. தந்தையர் தோல்ல உட்கார்ந்துட்டு இந்த கோயில் யாது அப்படின்னு எதுன்னு இதுதான் நனிப்பள்ளின்னு தகப்பனார் சொல்ல. ஏன்னா குழந்தை எவ்வளவு தூரம் நடக்கும், தோல்ல தூக்கிக்கிட்டு தான் நடக்கிறார். அப்ப அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறாரு. இப்போ அத புஞ்சைன்னு சொல்றாங்க. செம்பனார் கோயில் ரயில் நிலையத்தில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மூவரும் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. நாளைக்கு சுந்தரர் பாடினதையும் அப்பர் பாடினதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2 பாட்டு மட்டும் பார்க்கலாம். காரைகள் கூகை முல்லை களவாகை ஈகை படர்தோரி கள்ளி கவினி சூறைகள் பம்மி விம்மும் சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான்கிறார். அது மட்டும் இல்ல, தேரைகளாரை சாய மிதிகொள்ள வாளை குதிகொள்ள வல்லை துவள நாரைகள் ஆறல் வாரி வயன்மோதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்காள்கிறார். அடியார்களை பார்த்து நமர்கள்னா அடியார்களை பார்த்து சொல்றாரு. காரை கூகை முல்லை களா வாகை இண்டை செடி இதெல்லாம் படர்ந்து பல வகையான முச்செடிகளும் கள்ளி தாவரங்களும் அழகு செய்ய சூறை செடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய சுடுகாட்டை விரும்பக்கூடிய எம்பெருமான். சூறைங்கிறது சூரப்பழம் கூட சொல்லுவாங்க, மருத்துவ குணம் நிறைஞ்சது. காடுகள்லயும் நீர்நிலைகள்ல தான் வளரக்கூடியது இந்த செடி, இந்த சூறை செடி. அதான் சொல்றாரு, சூறைகள் பம்மி விம்மும் சுடுகாடு அமர்ந்து சிவன்மையே சோலைங்கிறார். அந்த சுடுகாட்டை விரும்பக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த நகர்ங்கிறார். எதை சொல்றாரு? தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள, தேரை ஆற கொடிய மிதிக்க, அது பார்த்து வாழை மீன் துள்ள, அதெல்லாம் அதை துள்றத பார்த்து அங்க இருக்க கொடிகள்லாம் அது செடியிலையும் கொடியிலையும் துள்ளி விடும்போது அந்த செடிகள் சாயும் இல்ல, அந்த கொடிகள்லாம் துவள. நாரை ஆரல் மீன்களை வாரி முழுங்குதான். நாரைகள் ஆரல் வாரி அப்படின்னா அந்த ஆரல் மீன்களை வாரி முழுங்கக்கூடிய வயன் மேதி வைகுங்கிற. மேதின்னா எரும மாடு. மீன்களை வாரி விளங்கக்கூடிய வயல்கள்ல அந்த தண்ணி எப்பவுமே எரும மாடு தண்ணியில தான் கிடக்கும். அந்த வயல்ல இருக்க தண்ணியில அதுவும் படுத்து சந்தோஷப்படுத்தும். அவ்வளவு வளம் நிறைந்த நனிப்பள்ளிங்கிற தளத்துல எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார்னு சொல்லுவார். அடுத்து சடையிடை புக்கு ஒடுங்கி உளதங்கு வெள்ளம் வளர்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்த தொக்கு மலர் தொத்து மாலை இறைவன் இடங்கொள் பதிதாங்கிற.
சடையில் புக்கு ஒடுங்கி உளதங்குங்கிறார். சடையினிடையே புகுந்து ஒடுங்கி தங்கி இருக்கான் கங்கை. கங்கை பூலோகத்தை அழிக்க கோபமா வந்தவள்ல, அததான் சொல்றாரு. ஆமா, அப்படியே ஒடுங்கி அமைதியா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, கணவனுக்கு அடங்கி இருக்குங்கிறது அர்த்தம். அந்த கங்கையும் வளரும் பிறை. சந்திரன் தன்னோட மனைவிகள்ல ஒருத்தி மேலேயே அன்பா இருந்ததுனால அவன் தச்சன் தன்னோட தகப்பனாட்டு போய் அவனு குழந்தைகள்லாம் சொன்னோடனே அவர் உன்னுடைய கலைகள்லாம் தேயட்டும்ன்ற. கலைகள்லாம் இருள் மங்க ஆரம்பிச்சோடனே தன்னுடைய ஒளி மங்கவுமே சந்திரன் எம்பெருமான வணங்க அவனுக்கு கலைகள் வளர மாதிரி அருளும் புரிந்து அவனை சடாமுடியிலையும் சூட்டி கொண்டார். அதுதான் சொல்ற. வளரக்கூடிய பிறைச்சந்திரனையும் தலையில் சூடி இருக்கக்கூடிய மாலை போல சூடி இருக்கார். அது இடையிலேயே கொத்தாக மலர்கள் ஆன மாலைகள் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இடையிடையே வைத்த தொக்கு மலர் தொத்து மாலை இறைவன் இடம் கொள்ளுங்கிறார். பிறைச்சந்திரன், கங்கை, மலர் மாலைகள் அத்தனையும் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்க தலம் எது தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன இடம்னா, மடையிடை வாழை பாய முகில்வாய் நெறித்து மனம் நாரும் நீல மலரும் நடை உடை அன்னம் வைகு புனலம் படைப்பள்ளி நனிப்பள்ளி போலும் நமர்காள்கிறார். அந்த தலத்துல அங்க இருக்கக்கூடிய வயல்கள்ல வாழை மீன்கள் துள்ளி விளையாடுதான். அது துள்ளி அந்த துள்ளனோட அங்க இருக்க நீல மலர்கள்லாம் வாய் விரிச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மலர்கள் மனம் விரிந்த உடனே மனம் வீசுதான். மொட்டா இருக்கும்போது பூவுல மனம் இருக்காது, மலர்ந்தாதான் மனம் வரும். அங்க இருக்கக்கூடிய அன்னங்கள்லாம் அப்படி நடை பழகுற மாதிரி அழகா நடக்குதான். நடை உடைய அன்னம் வைகு, அழகான நடை உடைய அன்னப்பறவைகள் நிரம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் நிறைஞ்சிருக்கு. புனல்னா இங்க நீர்நிலைகள். நீர்நிலைகள் அன்னம் தங்கக்கூடிய அளவுக்கு நீர்நிலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய தோட்டங்கள். படப்பைனா தோட்டம்னு அர்த்தம். நிறைய தோட்டங்களும் வயல்களும் நிறைந்த நனிப்பள்ளி ஆகும்னு நனிப்பள்ளியோட முதல்ல அழகையும் சொல்றாரு, அந்த ஊரின் வளத்தையும் சொல்றாரு. அடுத்த பாட்டு, பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஒளிபாடு இல்லாத பெருமான். அடியார்கள் பெருமலர் கொண்டு கிடைக்கின்ற எந்த மலர் கிடைக்குதோ, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைங்கிறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி எங்க சொல்றாரு பாரு. என்ன மலர் கிடைக்குதோ அதை கொண்டு இறைவனை வணங்குறாங்க. வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களின் வழிபாட்டை இடையறாது ஏற்கக்கூடியவரம் ஒளிபாடு இல்லாத பெருமான். அடியார்கள் அவரை வணங்கிக்கிட்டே இருக்காங்களா அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான். கருமலர் கண்டமா ஆக விடமுண்ட காலை இடமாய காதல் நகர்தான் கருமலர் கண்டம். கருமலர்னா இந்த கருநீலம்னு சொல்றோம்ல, விஷம் தேக்குனதுனால அந்த கருநீல கண்டத்தை உடைய எம்பெருமான், விஷத்தை உண்டதுனால கருநீல கண்ட உடைய எம்பெருமான் இந்த ரிஷப பாகத்தை விரும்பி தன்னுடைய வாகனமாக கொண்டு அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம் காதல் நகர்னு சொல்றார். இறைவன் விரும்பி தங்கக்கூடிய அந்த நனிப்பள்ளியை சொல்றார். காதல் நகர் தான். காதல்னா அன்பு, அன்போட இருக்கக்கூடிய விரும்பி இருக்கக்கூடிய ஊர் எதுனா, வெறுமலர் தொட்டு விட்ட விஷை போன கொம்பின் விடுபோது அலர்ந்த விரை சூழ் நறுமலர் அள்ளி புள்ளி ஒளிவண்டு உறங்கும் நனிப்பள்ளி போலும் அமர்கள். வெறுமலர் விட்டு அப்படின்னா முன்னாடியே பூத்த அந்த மனம் வீசக்கூடிய மலர்ல இருந்து தேனை உண்ட வண்டுகள் அந்த அந்த இடத்தை விட்டு நீங்கும் போது அந்த அந்த வண்டுகள் பறக்கும்போது சருன்னு ஒரு ஒரு ஓசையும் ஒரு காத்தோட வேகமும் இருக்கும். அந்த விஷயினால அந்த அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த பூவுல இருக்க மனம் பரவுதான். அந்த வண்டுகள் பறக்கிற அந்த காத்துல அந்த அந்த காத்து போற வேகத்துல அந்த பூவோட மனமும் போகுதான். வெறுமலர் தொட்டு விட்டு விஷை போன கொம்பின் விடுபோது அலர்ந்த விரை சூழ் நறுமலர் அள்ளி புள்ளி ஒளிவண்டு உறங்கும் நனிப்பள்ளி போலும் நமர்கள்ங்கிறார். நமர்கள்னா அடியார்களேன்னு சொல்றார். அந்த மலர்கள் மனம் பரப்ப அந்த இதழ்ல உட்கார்ந்து திரும்பவும் அந்த மனம் பரப்பக்கூடிய இதெல்லாம் வண்டுகள்லாம் உட்கார்ந்துட்டு பாட்டு பாடுது. ஒலிவண்டு ஒலி செஞ்சு பாடிட்டு மது அதுல இருக்க தேனை அதிகமா குடிச்சதுனால அப்படியே மயங்கி அதுல உறங்கிருதான்.
மலர்களும் நிறைஞ்சிருக்கு, சோலை வளமும் உடையதா இருக்கு. அந்த மலர்கள்ல தேன் நிரம்பி வழியுது. அந்த தேனை உண்ட வண்டுகள் பாடி மயங்கி, அதிலே சொல்லுவாங்கல்ல, கல்லு உண்டவன் போல அந்த மதுவை உண்டு அதுல அந்த பூவிலே உறங்கக்கூடிய செழிப்பு உடைய நனிப்பள்ளி ஆகும்னு சொல்றாரு. அடுத்து ஒரு பாட்டையும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாகவும் சுருக்கமாகவும் வேகமா போக வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, ஞான சம்பந்தருடைய பொக்கிஷம் அவ்வளவு அல்ல குறையாதது. அத பெரிய பொக்கிஷமா இருக்கிறதுனால அதிகமா சொல்லாம சுருக்கமா முடிச்சு வேகமா போகலாம். அடுத்து, குளிர்தரு கங்கை தங்கு சடைமாடி இளங்கு தலைமாலையோடு குலவி ஒளிர்தரு திங்கள் சூடி உமைவாகும் ஆக உடையான் உகர்ந்த நல்தான். குளிர்ச்சி பொருந்திய கங்கையும், அதுக்கு பக்கத்துல என்ன சொல்றாரு, தலைமாலைங்கிறார். பிரம்ம கபாலத்தை சொல்றாரு. பிரம்மன் ரொம்ப அகந்தையோட இருந்தானா, படைக்கும் தொழிலுங்கிற அகங்காரத்தோட இருந்ததுனால ஒரு தலையை அப்படியே நடு தலைய நகத்தால கிள்ளிட்டாரா. நீ உலகத்தையே படைக்கிறவன் தானே, உன் தலையை படைச்சுக்கணும். இன்னைய வரைக்கும் அவனால படைக்க முடியலையா. அந்த தலையோட்டதான் அந்த பிரம்ம கபாலத்தை தான் பிச்சைக்கு கொண்டு போகக்கூடியவன், பலின்னு சொல்லக்கூடியது. அந்த சொல்றார், இளங்கு தலைமாலையோடு குலவி ஒளி தரு திங்கள் சூடிங்கிறார். தலையை மாலையா போட்டிருக்க கூடியவன். ஊழி காலத்துல அந்த தேவர்களுடைய அத்தனை எலும்புடைய தோல் மேல போட்டு ஆடக்கூடியவன். அதனால அந்த தலைமாலையும் அந்த கங்கையோட தலைமாலையை அணிந்த அந்த தலைமாலையோட பிறைச்சந்திரனையும் சூடி உமையும் ஒரு பாகமாக வைத்து அன்போட விரும்பி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய தலம் நனிப்பள்ளிங்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, குளிர்தரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட படை வண்டு தானும் முரள நளிர்தரு சோலை மாலை நாரை குறுகு வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கள்கிறார். நமர்கள்னு அடியவர்களே அப்படிங்கிறார். மனது குளிர்தறி கொம்மலோடுன்னு கும்மி பாட்டு, மனதிற்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கும்மி பாட்டு, குயில் பாடல், இதெல்லாம் கேட்டு பெண்கள் அங்கெல்லாம் பாடி ஆடுறாங்க. அதை கேட்டோன்னே பிடை வண்டு தானும் முரள, பெண்கள் கும்மி குட்டி பாடுற பாட்டை கேட்டு அங்க இருக்க பெண் வண்டும் அதுவும் அதோட குரல்ல அதுவும் பாடுதான். பிடை வண்டு தானும் முரள நளிர்தரு சோலை மாலை நாரை குறுகு வைகும் நனிப்பள்ளின்ற. குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய சோலைகள்ல நாரையும் பெண்கள் மட்டும் பாடல, பெண்கள் பாடுறதை கேட்டு வண்டு பாடுது, வண்டு பாடுறதை கேட்டு நாரையும் கூரையும் அந்த குறுகுன்னா அந்த பறவை, அந்த பறவைகள்லாம் வரிசையா உட்கார்ந்து அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். வரிசையை விட அமர்ந்து இருக்கும் நனிப்பள்ளிங்கிற. சிவாய நம்ம இதுவரைக்கும் நனிப்பள்ளியும் நம்ம 4 பாடல்கள் பார்த்துட்டோம். இறைவன் அருளால இந்த ஞான சம்பந்த பெருமான் பாடலுக்கு பொருள் சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்த இந்த மெய்ப்பொருள் அன்பர்களுக்கும் வந்திருக்க அடியார்களையும் வணங்கி, திருவடியை வணங்கி, என் குருநாதரை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்க வந்திருக்க அடியார்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் ஞான சம்பந்த பெருமான் அருளால கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.